இந்த வேறு சினிமா நியூஸில் ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா AK64க்கான அப்டேட் தான். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்த அத்விக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்ரி ஃபேன்ஸுக்கான படமாக இருந்துச்சு. பட் AK64 பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கான படமாக இருக்கும், மெயின்லி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்கிறமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு. இன்னும் அனௌன்ஸ் மட்டும்தான் பண்ணல, பட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு கூட ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறது அனிருத் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருப்பு படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லியிருந்தோம். பட் அதில் இப்போ ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்னென்னா இந்த படத்தை OTTயில் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் வரணும்னு சொல்கிறாங்க. அவங்க பெரிய தொகை கொடுத்து வாங்கினால வேறு வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். சூர்யா சார் ஃபர்ஸ்ட் நடித்த படம் நேருக்கு நேர், அதில் இன்னொரு ஹீரோவாக இருந்தவர் தான் விஜய். இப்போ விஜய் சார் அரசியலுக்கு போகிறனால அவரோட கடைசி படமாக ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கலுக்கு ஜனநாயகனும் கருப்பும் ஒட்டுக்கா ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு படமும் விஜய் சாரோட கடைசி படமும் சூர்யா சார் கூட ஒட்டுக்கா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது நடக்குமா என்னன்னு. சூர்யா 46 பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் அனில் கபூர் நடிக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு வைக்க போகிறதா ஒரு நியூஸ் பண்ணிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சர்ப்ரைஸுக்கு மேலே சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். கைதி 2 தான் அடுத்த படமாக நம்ம லோகேஷ் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது கைதி 2 ப்ரொடியூசர் கொஞ்சம் டைம் தேவைன்னு சொல்லியிருக்காரு போல, பெரிய பட்ஜெட் படமாக இருக்கனால. அதுக்கு முன்னாடி ரஜினி சாரியும் கமல் சாரியும் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே பேசி இருந்தது தானாமா. இது நடந்தால் வேற லெவலாக இருக்கும். இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வேற லெவலாக இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் நடித்து பல வருஷம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஸ்க்ரீனில் வந்துட்டா வேற லெவலாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 47 மூவி பார்த்தீங்கன்னா ஆவேசம் டைரக்டர் தான் ஜித்து மாதவன் அவர் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆவேசம் படத்துக்கு அப்புறம் அவர் பண்ணுற படம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம்லாம் எப்படி வருதுன்னு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு 2D TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.